குருமூர்த்தி போய் ராமதாஸ் சந்திச்சதா சொல்லியிருக்காங்க. ஆனா அரசியல் விமர்சனத்துல பல கேள்வி எழுப்புறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பொதுமக்களுக்கு அவருக்கு என்ன தொடர்பு, அவர் யாரு என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. நீங்க குருமூர்த்தி வந்து பார்த்தாருன்னு ஏதோ பெரிய ஆள் போட்டிருக்கு. இப்போ நீங்க கொடுக்குற பில்டப்பில் தான் அவர் யாரோ பெரிய ஆள் நம்ம நினைக்கிறோம். எலெக்ஷன் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வருவாங்க. இவங்களால தான் எலெக்ஷன் நடந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க ஒரு பொழப்பு நடத்துவாங்க. அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இந்த பிரச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு நாடகம். கட்சி நடத்துறியா வீட்டுக்குள்ளார லாவணி கட்சி நடத்துறியா வீட்டுக்குள்ளார நடக்கிற சண்டை. 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க அந்த கட்சியை பற்றி யாருக்குமே என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. இந்த சண்டைன்னு வந்ததுக்கப்புறம் ஹெட்லைன்ஸுக்கு வந்துட்டாங்கல்ல, அவங்க கிடைச்ச விளம்பரம் கிடைச்சிச்சு. அந்த விளம்பரம் கிடைச்சதுக்கப்புறம் பாமகன்னு ஒன்று இருக்குதுங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துருச்சு. நீங்களும் விடாம பப்ளிசிட்டி நல்லா கொடுத்துட்டீங்க. ராத்திரி 9 மணி வரணும் பழனிசாமி கூட பேசிட்டு இருக்காரு. காலையில் 11 மணிக்கு பாஜகவோட கூட்டணின்றார். வன்னியர்கள் நிறைந்த பூமியில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி வாக் ஓவரில் பண்ணிடுறோம். தோத்துல பாஜக கூட போகிறதுனாவே தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். தென்னாட்டுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. தென்னாடு வந்து எப்பவுமே இன்னைக்கு நேற்று இல்லை, சனாதனத்தை ஏற்றுக்கிட்டது கிடையாது. இன்னைக்கு முருகனே வந்து சனாதன கடவுளாக தான் மாற்ற பார்க்குறாங்க. வர வழியில் இங்கே வந்து அவனை தான் பார்ட்டி பேசி ஆகணும். இந்த ராவண கடவுள் இங்கே ராவணன் நீ தூக்கிட்டு வந்துட்டு சிரிப்பான் போடா அப்படி. ஆக அமித்ஷாவுக்கு இங்கே யாருமே இல்லை. அனாதை. ஏன் இப்படி தீவிரமா வந்து தமிழ்நாடு வந்து டார்கெட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி சேர்க்கணும்னு என்ன காரணம்? சமஸ்கிருதம் வந்து 7ஆம் நூற்றாண்டு தான் வருது. சமஸ்கிருதம் தமிழுக்கு சமமான மொழி. நிறைய அறிஞர்கள் வந்து சமஸ்கிருதத்தோட தமிழ் மூத்த மொழி அப்படியே வந்தேரி. இவனை இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வந்தேரி. இவன் யார் சொல்றான்? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம். இப்போ சார் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் சண்டை பரவலாக போயிட்டே இருக்குது. தைலாபுரத்தில் வந்து தொடர்ச்சி போய் ஜிகே மணியாக இருக்கட்டும், ஒரு அன்புமணியாக இருக்கட்டும் மீட் பண்ணிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி போய் ராமதாஸ் சந்திச்சதா சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்கும் போது அவர் நான் வந்து சும்மா நல விசாரிக்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அரசியல் விமர்சனத்தில் பல கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது குருமூர்த்தி ஒரு எப்போவுமே இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வருவாங்க. தமிழறிவு மணிவன், அப்புறம் இவர் பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுன், இந்த மாதிரி சில ஆட்கள்லாம் வந்து அந்த எலெக்ஷன் டைமில் வந்துடுவாங்க. இவங்களால தான் எலெக்ஷன் நடந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க ஒரு பொழப்பு நடத்துவாங்க. அது மாதிரி ஆளில் அந்த குருமூர்த்தி ஒருத்தர். அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார் நமக்கு யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. உங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான். பொதுமக்களுக்கு அவருக்கு என்ன தொடர்பு, அவர் யார் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. நீங்கள் குருமூர்த்தி வந்து பார்த்தாருன்னு ஏதோ பெரிய ஆள் போட்டிருக்கு. இப்போ நீங்கள் கொடுக்குற பில்டப்பில் தான் அவர் யாரோ பெரிய ஆள் நம்ம நினைக்கிறோம். அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? குருமூர்த்தி ஒரு ஆடிட்டர், நான் கேள்விப்பட்டானவங்க. போன வாரம் ராம்தாஸ் வந்து தன்னுடைய ஆடிட்டரை பார்த்துருக்காரு. இப்போ இவர் இந்த ஆடிட்டர் போயிருக்காரு. கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த ஆடிட்டருக்கு சொன்னது கரெக்டாக இல்லை, இது கரெக்டாக இருக்குதான்னு இந்த கணக்கு வழக்கு பார்த்துருப்பாங்க. இல்லை, திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடதுசாரி ஒரு முகம் கொண்ட கட்சியாக மாறிய கட்சி இன்றைக்கி ஒரு வலதுசாரி முகத்தில் போய் வந்து குருமூர்த்தி தான் சந்திக்க வேண்டிய நிலைமை ஆயிருக்கு. குருமூர்த்தியை சந்தித்ததுக்கு திருமாவளவன் சார் வந்து தப்பாக எடுத்துக்கிட்டாருன்றாங்க. அவர் வந்து ஆடிட்டிங்காக தான் போயிருக்காரு. அவர் வந்து மிக பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் ஆடிட்டுருங்க. அவர் அமித்ஷா, ரஜினிகாந்த், இந்த மாதிரி பெரிய செலிபிரிட்டிஸுக்கு அவர் ஆடிட்டர். ஏன்னா ஷோவோட தொடர்பு இருந்ததுனால அவங்க மூலமாக அவங்களுக்கெல்லாம் அறிமுகமாகி அவங்களுக்கு ஆடிட்டர் அவர் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய கம்பெனி இது பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஆடிட்டர் போஸ்ட்டை வச்சுக்கிட்டு தான் தனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கிறதால தான் ரஜினிகாந்தை வந்து நான் பாஜகவில் சேர்த்து விடுவேன்னு சொல்லிட்டுலாம் போனதை ஒரு 2-3 வருஷம் ஸ்டண்ட் அடித்து ரஜினி வேலையை பாருட்டார். இல்லை, திமுக வீழ்த்துறதுக்கு ஒரு வியூகம் அமைக்கிறதுக்காக அப்படிலாம் பிளான்லாம் பண்ணுறாங்க. திமுக வீழ்த்துறதுக்கு இன்றைக்கி என்ன தாங்க பண்ணுறீங்க? 1949 ஆரம்பிச்சதுங்க திமுக. அன்னையிலேருந்தே வீழ்த்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். அண்ணா வந்து பதவி ஏற்றுக்கிட்டு வர்றாரு 67. 10வது நிமிஷம் அன்றைக்கி இருந்த 3%காரருக்கு ஊடகங்கள் போட்டு அடிச்சு அண்ணா ஊழல் செய்தார்ட்டார். 10 நிமிஷத்தில் கையெழுத்தல் ஊழல் அப்படின்ட்டார். குருமூர்த்தி அப்படி ஸ்ட்ராட்டஜிலாம் பிளான் பண்ணி 49லேருந்து வந்துருக்குது. சொன்னவங்கெல்லாம் காணாம போயிட்டாங்க. காமராஜர் சொல்லியா, ராஜாஜி சொல்லியா, யார் சொல்லலை. அப்போது அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு நாடகம், வீட்டுக்குள்ளே நடக்கிற நாடகம். ஒரு கேள்வி மாத்திரம் தான் கேட்குறேன். நீங்கள் அப்போ மீடியா புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்களா உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு அரசியல் கட்சின்னாக்கா அதில் என்னென்னலாம் இருக்கணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கொள்கை இருக்கணும், கொள்கை கோட்பாடு, சரி, சரியான தொண்டர்களை வந்து வழி நடத்துறது. யார் நடத்துவா? வழி நடத்துறதுக்கு யார் இருக்கணும்? சரியான தலைவர்கள் இருக்கணும். தலைவர்களுக்கு யார் வழிகாட்டுவா? தலைவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர், இந்த மாதிரி பல வடிவங்கள் அதெல்லாம் போட்டால் அதெல்லாம் வந்து பொதுக்குழு செயற்குழுலாம் இருக்கும் இல்லையா?
அவங்கெல்லாம் சேர்ந்தான முடிவுகளை எடுக்கணும். கண்டிப்பா. இப்போ இவங்க இந்த 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்கிறதுல என்னைக்காவது பொதுக்குழு கூட்டினாங்களா, செயற்குழு கூட்டினாங்களா, யாராவது கட்சி தலைவர்கள் யாராவது சொல்கிறாங்களா? இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு ராம்தாஸ். காந்தராஜை நீக்கி விட்டேன், அங்கேருந்து அன்புமணி. காந்தராஜை இணைத்து கொண்டேன். கட்சி நடத்துறியா வீட்டுக்குள்ளார லாவணி கட்சி நடத்துறியா? வீட்டுக்குள்ளார நடக்கிற சண்டை ஒரு நாடகங்க. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க அந்த கட்சியை பற்றி யாருக்குமே என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது, யாரும் சட்டை கூட பண்ணல. இந்த சண்டைன்னு வந்ததுக்கப்புறம் ஹெட்லைன்ஸுக்கு வந்துட்டாங்கல்ல, அவங்க கிடைச்ச விளம்பரம் கிடைச்சிருச்சு. அந்த விளம்பரம் கிடைச்சதுக்கப்புறம் பாமகன்னு ஒன்று இருக்குதுங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துருச்சு. நீங்களும் விடாமல் பப்ளிசிட்டி நல்லா கொடுத்துட்டீங்க. கொடுத்ததுக்கு இப்போ பேரம் பேச முடியும். நானும் கட்சி, என்னுடைய அரசியல் கட்சி இருக்குது, அப்போ பேரம் பேசலாம். மக்கள் அந்த சண்டையை விரும்புகிறதான் சொல்கிறாங்க. அங்கே இருக்க கட்சி தொண்டர்களே விரும்பல. அந்த கூட்டே அதில் தாங்க சண்டையை ஆரம்பித்தாங்க. எப்போ நிறுத்தணுமோ நிறுத்த தெரியல, மாட்டிக்கிட்டாங்க. அப்போன்னு மௌனம் மாட்டிக்கிட்டாங்க. அதில் தான் இப்போ அன்றைக்கி அவங்க தலைவர்கள் என்கிட்ட பேசினாங்க. பேசுவேன் நான் சொன்னேன், வன்னிகுல சொந்தங்களே நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வன்னியும் இல்லை, வன்னிகுல சொந்தங்கள் சொல்கிறீங்க. அந்த சொந்தங்கள் இப்போ தடுமாறி போய் நிற்கிறாங்க. வன்னியர்கள் இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட சொந்தமாக இல்லை, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அதான் இப்போ நடந்துருக்கு. நீ வீட்டுக்குள்ளார நடக்கிற சண்டை பொதுக்குழு செயற்குழுவும் கூடாமல் நீ எப்படி முடிவுகளை எடுக்கிற? ஒரு கட்சி விட்டு நீக்கிறேன்னா அவர் அங்கேருந்துக்கிட்டு தைலாபுரத்துலேருந்து அந்த ஆள் வெளியே அனுப்பிச்சுக்கிட்டேன், இவர் இங்கே இருந்துக்கிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். என்னங்க விளையாடுறீங்க? கட்சி நடத்துறீங்களா? என்ன நடத்துறீங்க? எந்த கட்சியிலும் அப்படி விட்டேன். அதனால தான் அவங்களுக்கு அங்கீகாரம் போச்சு. தேர்தல் ஆணைய அங்கீகாரம் ஏன் போச்சு? முறைப்படி அவங்க செயற்குழு பொதுக்குழு எதையுமே கூட்டலை. பல வருஷங்களாச்சு அவங்க கூட்டி. அவங்கள நம்பவும் முடியலை. விக்கிரவாண்டி தேர்தலில் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி 9 மணி வரணும் பழனிசாமி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. காலையில் 11 மணிக்கு பாஜகவோட கூட்டணின்றாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சு? விக்கிரவாண்டி வன்னியர்கள் பூமி, அங்கே தோற்று போனாங்க. அது அன்றைக்கி திமுக கேஸாக என்னென்னு ஒரு ஜாதி ஒரு பட்டியலினத்து தலைவர் கொல்லப்பட்டார், ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார். கள்ளக்குறிச்சியில் விசேஷார இதில் நிறைய பேர் செத்து போனாங்க. இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட்டோட திமுக அங்கே எலெக்ஷன் நிற்கிது. வன்னியர்கள் நிறைந்த பூமியில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி வாக்கோவரில் பண்ணிடுங்க, தோத்துல போச்சு. ஆக நீங்கள் வன்னியகுல சொந்தங்கள் போடுறீங்க. வன்னியகுலம் இருக்குது, அவங்க உங்களுக்கு சொந்தமாக இல்லைங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற நிதர்சனமான உண்மை. இதுக்காகத்தான் இவங்க இந்த ட்ராமாவை போட்டு 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி காட்டி எலெக்ஷன் நெருங்க இப்போ தான் தைலாபுரத்துக்கு அவர் போயிருக்காரு. இன்னும் ஒரு 2 வாரம் கழித்து இவர் ராம்தாஸ் அங்கே போய் பார்ப்பார். அப்போ நீங்கள் உடனே இந்த மாதிரி செய்திகளை இந்த பரபரப்பு எல்லாம் போட்டு இது பண்ணிக்க ஹெட்லைன்ஸுக்கு கொடுத்துருவார். இல்லை இது மாதிரி வந்து வர பாமக ஒரு வேளை சக்தி வாய்ந்த அரசியல் கட்சியாக இருக்குதோ அப்படின்னு நிஜமாகவே அரசியல் கட்சியாக இருக்கிற கட்சிகள் கூட்டணிக்கு உங்ககிட்ட பேசினா என்ன அப்படின்ற எண்ணத்துக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் எலெக்ஷன் நெருங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் இணைந்த கரங்கள், தந்தையும் மகனும் ஒன்றாக சேர்ந்தார்கள். வன்னியசுக்குள்ள சொந்தங்கள் உற்சாகம் அப்படியே கொப்படிக்கிறதுக்கு கோலாகலத்தில் அங்கே கோலம் போட்டதும் கொடி ஏற்றுவதும் கும்மா தமிழ்நாடே அப்படின்லாம் ஒரு செய்தி போட்டு உடனே அந்த ஓட்டர்ஸ் இவங்கெல்லாம் கருத்து கணிப்பு போடுவாங்க. அப்பாவும் மகனும் இணைந்ததில் தொண்டர்கள் மகிழ்ச்சி 56% திமுக வீழ்ந்தது. நல்லா போட்டு இது பண்ணி அப்புறம் எலெக்ஷன் நடந்து. அதே சமயம் பாஜக எந்த கட்சி கூட பேரம் பேசினாலும் கூட்டணி வச்சாலும் அந்த கட்சி அழிஞ்சிருந்ததாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எப்படி? அது நிஜம்தானா? பாஜக கூட போகிறதுனாவே தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். தென்னாட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க. தென்னாடு எப்போவுமே இன்றைக்கி நேற்று இல்லை, சனாதனத்தை ஏற்றுக்கிட்டது கிடையாது. திருஞான சம்பந்த காலத்திலேருந்து பார்க்குறோம். 1300 வருஷங்களாக நம்ம பார்க்குறோம். இங்கே இருந்தது சமணமும் பௌத்தமும் தான். சங்க இலக்கியங்களை பற்றி அதாவது தெரியுமா உங்களுக்கு? சங்க இலக்கியங்கள் பூரா பௌத்த சமண இலக்கியங்கள் தான். வைணவ சைனவம் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பக்தி இலக்கியம்னு பின்னாடி 7ஆம் நூற்றாண்டில் வந்து அப்போ தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வர்றாங்க. அது வரலும் இங்கே பக்தி இலக்கியம் கிடையாது. நாயன்மார்கள் என்ன பண்ணாங்கன்னா சிவபெருமனை ஏற்றுக்கிட்டாங்க. சிவபெருமன் வேதங்களில் சொல்லப்படாத கடவுள். அது தெரியுமா உங்களுக்கு? சனாதன மதத்துக்கும் சிவனுக்கும் முருகனுக்கும் சம்மந்தமே கிடையாது. வேதங்களில் சொல்லப்படாத கடவுள். இன்னைக்கு முருகனே சனாதன கடவுளாக தான் மாற்ற பார்க்குறாங்க. இவங்க வேறு வழி இல்லை. இங்கே அவனை தான் பார்த்து பேசி ஆகணும். திராவிட கடவுள்கள் அவங்கள இங்கே வந்துடணும். ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே ராமனை நீ தூக்கிட்டு வந்துட்டு சிரிப்பான் போடா அப்படி.
ராமசாமின்னு பேர் வச்சுக்கோங்க. எத்தனை அதுக்காக பேத்துக்கு ராம வந்து குலதெய்வம். முருகன் மதுரையில முருகனுக்கு மாநாடுலாம் நடத்துறாங்க. அது வேற வழி இல்லை. நீங்க தான் சொல்லிக்கிறீங்க சனாதானம், வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. ராமனை வச்சு நடத்த வேண்டியதானே. நீ மோடி ராமனுக்கு தானே கோயில் கட்டினார், முருகனுக்கு கட்டலையே. உனக்கு தைரியம் இருந்தாக்க நீ ராமனு அப்பவே வந்து எல்முருகன் வந்து வேல் யாத்திரை நடத்தினார். நான் கேட்டேன், வில் யாத்திரை நடத்தினீங்க, உன் கடவுள் ராம சனாதனத்துக்கு, நீ என்னத்துக்கு இது வேதங்கள் சொல்லப்படாத திருத்தணிக்கு வெளியே கோயிலே இல்லாத முருகனுக்கு நீ ஏன் நடத்துகிற? தமிழ் கடவுள், திராவிட கடவுள் முருகனும் சிவனும் தென்னாடுடைய சிவனை போற்றி. அவங்களுக்கு வேதங்களில் சொல்லப்படாத கடவுளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? இங்கே வந்தால் வேறு வழி இல்லை. நீ இங்கே வந்தால் என் வேஷத்தை தான் நீ போட்டாகும். பெரியாருக்கு காவி பூசணும், என் கட்சி தான் அவருக்கு காட்டணும். வள்ளுவருக்கு காவி போட்டு இன்னும் அவரும் எங்கள் கட்சி தான் காட்டணும். உன் கதி அந்த மாதிரி. நீ ஒரு கம்பனுக்கு இது போட்டு அதுக்கு காவி இதுக்கு பெயிண்ட் அடிக்கலையே. வால்மீகி வச்சுக்கிட்டு வால்மீகி மகாபாரதத்துக்கு இது ராமாயணத்துக்கு இது அந்த வால்மீகிக்கு பெயிண்ட் அடிக்கலையே. ஏன் பெரியாருக்கும் வள்ளுவருக்கு ஏன் பெயிண்ட் அடிக்கிறேன்? அவங்க எங்கள் ஆளுன்னு காட்டிக்க பார்க்குறேன். உன் கதி அந்த மாதிரி. இங்கே வந்தால் இப்போ காலில் விழுந்து தான் ஆகும். அதான் உன் கதி. தமிழ்நாட்டு மக்கள் நம்புறாங்களே, கட்சிகளை கூட இரையாகிறாங்க. இன்னைக்கு அதிமுகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், பல கட்சிகள் வந்து இன்னைக்கு இரையாகிறாங்க. யார்கிட்ட? பாஜக கூட்டணி போயிருக்கு. யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்க? பாமக, அதிமுக, கிருஷ்ணசாமி கட்சி, இவங்கெல்லாம் வேற எந்த கட்சியில இருந்தாங்க? இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? இல்ல போயிருக்குல்ல, எங்க இருந்தாங்க? அதிமுக வந்து ஒரு கணிசமான எதிர்க்கட்சி அளவுக்கு செல்வாக்கு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு படிப்படியா போயிட்டு இருக்காங்களா? மக்கள் விரும்பல இல்ல, அது காலி ஆயிட்டாங்க. அது அவர் பழனிசாமி பண்ண தப்பு. பழனிசாமி பண்ண தப்பு. அது 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 பாஜக கூட சேரும் போதே அன்னைக்கே சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க. இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அமலாக்கத்துறை கையில் இருக்கும்போது எந்த எதிர்கட்சி வெளியில் இருக்க முடியும்? அதை வச்சு மிரட்டி தான் இது பண்ணுறாங்க. இன்னைக்கு டெஸ்பரேட்டாக இருக்கிறது பாஜக, தெரியுமில்ல. பழனிசாமி வரமாட்டேங்கிறார், வந்த ஆகணுங்கிறார். என்னத்துக்கு அப்படி கெஞ்சுற? ஒரு கூட்டணிக்கு அலைகிறார், வந்து உக்காந்துருக்காரு. பழனிசாமி வரமாட்டேங்கிறார், மிரட்டுறாரு. அப்போ அண்ணாமலை இல்லை கட்சி விட்டு நீக்கிட்டேன் போய் பேசுகிறார். அதுக்கப்புறம் அவர் வர்றாரு. அப்புறம் வந்து அண்ணாமலை உட்கார போய் பேசுகிறார். யார் டெஸ்பரேட்டாக இருக்கிறது? போய் பேச வேண்டிய அவசியம் யாருக்கு? என்னத்துக்கு வந்தது? அண்ணாமலை தலைவர் இல்லைன்னு சொல்லி தான் நீ பழனிசாமி கூப்பிட்டேன். அங்கே வந்து பார்த்தாக்கா அண்ணாமலை உட்கார வச்சு யார் போய் பேசி தானே நான் பழனிசாமியை கூப்பிட்டேன். அந்த அளவுக்கு நீ டெஸ்பரேட்டாக இருக்க, சேரணுங்கிற கட்டாயம் உனக்கு இருக்குது. இன்னைக்கு அமித்ஷா அந்த அளவுக்கு தடுமாறி போய் கிடக்குறாரு. பயந்து தானே போயிருக்காங்க, ஈடிக்கு பயந்து தானே போயிருக்காங்க. போ மறுநாள் சொல்லிட்டாருல்ல, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாருல்ல. என்ன பண்ண முடிஞ்சது அவரால்? எனக்கு எஸ்பி வேலுமணி, அப்புறம் வந்து தங்கமணி எல்லாம் வந்து பாஜக ஆதரவு. ஆமாங்க, வேற வழி இல்லைங்க. அமலாக்கத்துறை கையில் இருக்கிறவங்களும் மடியில் காண இருக்கவங்க. பழனிசாமி எப்படி போனார்? கடைசியில் அவருடைய சகல வீட்டில் ரெய்டு பண்ணாங்க, அப்புறம் தானே போனார். அப்போ யார் டெஸ்பரேட்டாக இருக்குது? மிரட்டி தானே கூப்பிட்டுருக்காரு. அவங்க வரமாட்டேன்னு தானே சொன்னாங்க. யார் டெஸ்பரேட்டாக இருக்குது? இப்படி துப்பாக்கியெல்லாம் காட்டி இது பண்ணாக்க நீ பயந்து போயிருக்கிற. என்னை காட்டி மிரட்டி கூப்பிடுற, இன்னும் நான் சப்போர்ட் பண்ணல. ஆக அமித்ஷாவுக்கு இங்கே யாருமே இல்லை. அனாதை. ஏன் இப்படி தீவிரமா வந்து தமிழ்நாடு வந்து டார்கெட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி சேர்க்கணும்னு என்ன காரணம்? நீங்களும் பெரும்பான்மையாக இந்தியா முழுசு இருக்கீங்க, இருந்தும் ஏன் அப்படி ஒரு கொள்கை அடிப்படையில் இருக்கிறதுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா திராவிட இயக்கமும் சனாதனமும் தான். இது இன்னைக்கு நேற்று இல்லை, உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன். 1300 ஆண்டுகளாக நடக்கிற போராட்டம். திருஞான சம்பந்தம் என்ன பண்ணாத சண்டாளத்தனம் உண்டா? தமிழ் நூல்களெல்லாம் ஓலைச்சுவடிகள்லாம் ஆற்றுலையும் நெருப்புலையும் போட்டு கொளுத்துனாங்க. அவன் அனல்வாதம் புனல்வாதம்னு சொல்லி தமிழ் நூல்களை ஓலைச்சுவடிகளெல்லாம் தண்ணியில் போட்டு ஒழிச்சான். பல ஓலைச்சுவடிகளை நெருப்பில் போட்டு ஒழிச்சான். அதை தான் கல்கி தன்னுடைய பார்த்திபன் கனவு இதில் எழுதுவார். இவனுக்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக பல ஓலைச்சுவடிகளை அங்கங்கே மறைச்சி வச்சாங்க. அதில் முக்கியமானது என்னென்னா திருவள்ளுவர் தன் கைப்பட எழுதின திருக்குறள் ஓலைச்சுவடியை வந்து பத்திரமா பாதுகாத்து அந்த பார்த்திப சோழன் வச்சுருக்கான். அதை தான் தன்னுடைய நெருங்கிய இதாக இருந்த ஒரு அந்தரங்கமான இதாக இருக்க படகோட்டி பொண்ணங்கிட்ட அதை கொடுத்து, எது போனாலும் ராஜ்யமே போனாலும் இதை காப்பாற்றுன்னு கொடுப்பான். அது வந்து நரசிம்ம பல்லவன் மகேந்திர பல்லவனுக்கு தெரியுது. அவன் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றுறான். அவன் சமணனாக இருந்தவரை சைவனாக மாறினப்புறம் அவன் அதனால தான் புலிகேசி படம் எடுத்துக்கிட்டு வந்தான். இந்த சமணர்கள் இருக்கிறவங்களும் தமிழை அழிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் 8000 சமணர்களை கழுவில் ஏற்றி கொண்டாங்க அவன் திருஞான சம்பந்தன். இப்படி வன்முறையில் கொண்டானுங்க. அதை கொண்டு வந்து தான் பக்தி இலக்கியம் சொல்லிட்டு ஆழ்வார்களும்
நாயன்மார்களும் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஆழ்வார் திருமுறைகள், பன்னிரு திருமுறைகள்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தது. அதுவரையிலும் சமண பௌத்த இலக்கியங்கள் தான், தமிழ் தான், சமஸ்கிருதம் கிடையாது. அது இன்னொரு தெரியுமில்ல, அது தெரியுமா உங்களுக்கு? சமஸ்கிருதத்தில் வேதங்கள் எழுதலை, வேதங்கள் எழுதப்படலைங்கிறது வேறு விஷயம், ஓசை தான் அது. அந்த ஓசைகள் வந்து சமஸ்கிருதம் இல்லை, அது வேத மொழி, அது வேற. சமஸ்கிருதம் வந்து 7ஆம் நூற்றாண்டு தான் வருது. சமஸ்கிருதம் தமிழுக்கு சமமான மொழி, அதுதான் அர்த்தம். அது தமிழை விட மூத்த மொழின்றீங்களா? தமிழுக்கு தமிழ்லேருந்து வந்ததுங்க, அது எழுத்து கிடையாது. சமஸ்கிருதத்துக்கு எழுத்து கிடையாது, கிரந்த எழுத்துக்களை பயன்படுத்து, தேவநாகரி எழுத்துக்களை பயன்படுத்தி, எழுத்து கிடையாது. தமிழுக்கு சமமான மொழி, அதனால தான் சமஸ்கிருதம். பாரதியார் சொல்ற மாதிரி சொல்றீங்க. அது பாரதியார் தான் சொன்னான். நிறைய அறிஞர்கள் வந்து சமஸ்கிருதத்தோட தமிழ் மூத்த மொழி அப்படியே வந்தேரி, இவனை இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வந்தேரி, இவன் யார் சொல்றது? மல்லிகார்ஜுன கார்கே சொன்னார் பார்லிமெண்ட்டில், we are all Dravidians, we are sons of the soil, you came from Central Asia, how can you dictate us அப்படின்னார், பார்லிமெண்ட்டில் சொன்னார். வாய் மூடிட்டு தான் உட்காந்து பல்வேறு அரசியல் சார்ந்த தகவல்களை பண்ணிக்கிட்டு மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.